ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது எல்லா பேத்துக்குமே மெயில் வந்திருக்கும். யாரெல்லாம் நீங்கள் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்க்கு ஃபேஸ் 1 கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக எல்லா பேத்துக்குமே மெயில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. உங்கள் எல்லா பேத்துக்குமே மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சார் எனக்கு இந்த மெயில் வந்திருக்கு சரியா, ஏன்னா நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த 3000 நானும் பே பண்ணிடுறேன், ஆனால் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் சரியா. நீங்கள் ஃபீஸ் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதனால நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்திருக்கு, அப்போ நாங்களும் இதை வந்து நாங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க சரியா. ஆனால் நீங்கள் ஜென்ரலில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா 7.5ல் சீட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை பே பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஜென்ரலில் நீங்கள் சீட் எடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க சரியா. அப்போ நமக்கு வந்து 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. 3000 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் இருந்தீங்க அப்படின்னா 1500 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் வில்லிங், அதாவது யூ கேன் லாகின் டு யுவர் அக்கௌண்ட் அண்ட் சேஞ்ச் தி காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் ஃபீஸை பே பண்ணுங்க. பே பண்ண பின்னாடி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஃபில்டு பை யுவர் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் சரியா. ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி வைக்கணும் அப்படின்னா இப்போ தான் டைம் சரியா. இதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணவே முடியாது. அதனால் இன்னையிலேருந்து அந்த வேலையை நீங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், மாடிஃபை பண்ணி வைக்கலாம். மாடிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் சரியா. சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். எதுக்காக நீங்கள் மாடிஃபை பண்ணி வைக்கணும், எப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா. அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி வச்ச பின்னாடி ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க சரியா. மாடிஃபை பண்ண பின்னாடி சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஆஃப்டர் ரீஅரேஞ்சிங் யுவர் சாய்ஸஸ். If you fail to submit the options rearranged application, the original options filled by you in the online application will be considered for the seat allotment. அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதே விஷயத்த தமிழ்லையும் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா தெளிவாக நீங்கள் கொடுத்துருக்காங்க சரியா. அதனால் நீங்கள் கவுன்சிலிங் கட்டணத்தை செலுத்த தவறினால் உங்கள் விண்ணப்ப சேர்க்கை ஒதுக்கீட்டுக்கு பரிசீலிக்கப்படாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா பேருமே 3000 ரூபாயும் சரியா, நீங்கள் 3000 ரூபா கட்டுறதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 3000 ரூபாயும் கட்டிடுங்க. அதே மாதிரி 1500 கட்டுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 1500 கட்டிடுங்க. நீங்கள் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயே ப்ளூ கலரில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், HTTPS அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னாவே டைரெக்டாக அங்கே எங்கே போயிடும் அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டில் போய் எப்பயும் போல் சைன்இன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாவே லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. அதனால் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மெயிலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாம் அதுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.